போதும் நிறுத்துங்க அப்படின்னு இப்போ மதி ஒரு சவுண்டை கொடுத்த உடனே அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்குறாரு ராகவன். நேற்றுல இருந்து நானும் மாற்றி 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 கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். கேள்வி கேட்டுட்டு இருந்தாலுமே எதுவும் இங்கே மாறுற மாதிரியும் தெரியல. அதே சமயத்தில் நீங்கள் யாரும் நீங்கள் செய்கிற தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு கத்த. என்னம்மா என்னம்மா இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு அவங்க திரும்பி பேச, ஏய் என்ன மாமாட்டே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு நீங்கள் வேற நிறுத்துங்க அத்தை, ஒரு நிமிஷம் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. இல்லை இந்த வீட்டில் காலையில் எந்திரிக்கிறீங்களே, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே? நாங்களாம் ரொம்ப பொறுப்பான குடும்பம், பாரம்பரியமான குடும்பம், அப்படியே ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிறீங்க. 6:30 மணிக்கு எல்லாருமே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா விடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்தில் யாரும் தூங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாக்கிங் எல்லாம் போறீங்க. அத்தை என்னைக்காச்சும் நாள் வாக்கிங் போகிறது கூட்டு போயிருக்கீங்களா? அத்தை நீயும் வீட்டில் தானே இருக்க, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து நடந்து போவோம் அப்படின்ட்டு. அதுவும் முக்கியமாக மலரக்கா இருக்கிறதுனால அவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்போ அத்தையை கூட்டு போகிறதுல என்ன? உங்களுக்கு கூட்டு போக விருப்பம் இல்லை, அவங்க ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு கவலையும் இல்லை. சரி ஓகே, வீட்டில் எல்லாத்துக்கும் முட்டை வாங்கி, நம்ம ஒன்றும் காசு இல்லாத குடும்பம் கிடையாது, கஷ்டப்படுற குடும்பம் இல்லை. 10 முட்டையை அவிக்கும் போது 11ஆவது ஒரு முட்டை போடும்போது அந்த முட்டைக்கு எவ்வளோ காசு பெருசாக ஆகிட போகுது. ஆனால் அந்த முட்டையை எதுக்கு போட்டுட்டு வீட்டில் தானே இருக்கா அப்படிங்கிறீங்க. யாரை பற்றி பேசுகிறீங்க? திரும்பி மலரக்காவை பற்றி பேசுகிறீங்க. இப்போ இதில் என்ன வேற பார்த்து நீ ஜாகிங் போகாத அப்படிங்கிறீங்க. நான் வேலைக்கு போய் ஒழுங்காக சம்பாதிச்சுட்டு என் குடும்பத்தில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறது, என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அத்தனை விஷயத்த குடும்பத்தில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் என் ஸ்டூடெண்ட்ஸ்டையுமே சொல்கிற ஒரு ஆள். உங்கள் பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் அவர் ஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவரே தனியாக 10 முட்டை சாப்பிட்டு இருப்பார். ஆனால் ஒரு முட்டையை மருமகளுக்கு கொடுக்க முடியலன்னா என்ன மாதிரி குடும்பம் நீங்களாம் அப்படின்னா, என்னம்மா இப்படி பேசுகிறாவ அப்படின்னா, நான் சரியாக தானே பேசுகிறேன். நான் அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு சந்தோஷப்பட்டு வரல, இந்த வீட்டுக்கு நான் ஆசைப்பட்டு வரல. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் எல்லாமே நான் கோபமாக தான் பேசியிருக்கேன். ஒரு மாதிரி இல்லைனா உங்களை மூஞ்சில் அடித்த மாதிரி தான் பேசியிருக்கேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் மலரக்கா அப்படி இல்லைல்ல. அவங்கள ஏன் இப்போ ஒரு மாதிரி சரி ஓகே உள்ளறப்போ அதை வேலையை செய் இதை வேலை செய்யுங்கிறீங்க. எங்கள் கல்யாணத்துக்கே கூட அவங்களோட இடத்த வச்சு தான் அப்படின்னு இதை யார் சொன்னா அப்படின்னா அவங்க சொல்லலை, கவலைப்படாதீங்க. அது அதனால தானா அப்படின்னு அத்தை கேட்டாங்க. அதை நான் கவனித்தேன். அதில் தான் எனக்கு அதுவும் தெரிய வந்துச்சு அப்படின்னு அப்படியே முழிக்கிறாங்க. முழிக்கும் பொழுது இப்போ ஏதோ இப்போ நானும் இவ்வளோவும் பொறுத்து இருந்து சரி இவ்வளோ இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி நடந்துக்கிட்டாலும் எங்கள் அம்மா அப்பா வேறு சொன்னாங்க ரொம்ப நல்ல குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னாங்க. நானும் யோசித்தேன், அந்த பையனே சரியில்லையே, அப்புறம் எப்படி அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு யோசித்தேன் நான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அப்படியே இந்த இனிக்க பேசி அப்படியே இந்த வேலையை செஞ்சிருமா, அந்த காஃபியை போட்டுருமா, அதை பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை கிச்சனுக்குள்ளேயே முடக்கிடலான்னு பார்த்தீங்க. இப்போ எவ்வளோ இது இருந்தால் நீங்கள் நான் கஷ்டப்பட்டு படித்து ஒரு டிகிரியை வாங்கி ஒரு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தவளை கட்டாய கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் வேலைக்கு நீ போவேணாம், ஏற்கனவே என் பிள்ளையே என்ன வேலைக்கு போல சஸ்பென்ஷனில் இருக்கான், அந்த பிரச்சனையும் என்ன ஆகும்னு தெரியல, நீயும் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போவானா, நீ வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்க அப்படிங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு ஒரு அடிமை இருக்கிறது பத்தலையா, இன்னொரு அடிமை தேவையா அப்படின்னு கேட்க, என்னடா அது இந்த பொண்ணு இப்படி பேசுன்னு உங்கள் வாயடைச்சு போய் நின்னுறாங்க. இந்த சமயத்தில் தான் கரெக்டாக நான் முதல்ல மாப்பிள்ளை கால் பண்ணணும். இப்படி ஒரு பொண்ணை போய் நம்ம கூட்டு கொடுத்துருக்காரு, இந்த பொண்ணை போய் இந்த வீட்டில் இருந்து முதல்ல இந்த வீட்டில் இந்த பொண்ணு இருந்தாலே நானே எனக்கு இங்கே இருக்க தோணலை அப்படின்னு இந்த பக்கம் கத்திக்கிட்டே ராகவன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றும் அவ்வளோ கவலைப்பட தேவையில்ல. நானே என்ன பண்ணுறேன், நான் இப்போ பேக் எடுத்துகிட்டு போகிறேன். நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேங்கிறது உண்மை தான். அது எங்கள் வீட்டோட நிலைமை, எங்கள் அப்பா வாங்கின கடன், அது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன், எல்லாமே நடந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நடந்துக்கிறது பேசுறது பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு அமைதியாக போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நான் படிச்சிருக்கேன், நான் இந்த காலேஜ் இல்லாட்டி வேறு காலேஜுக்கு போய் சேருவேன், இந்த ஊரில் இல்லாட்டி வேறு ஊரில் போய் கூட என்னால் சம்பாதிச்சிக்க முடியும், வேலை செய்ய முடியும். நீங்கள் அதுக்கு என்ன நினைப்பீங்க, படிச்சிருக்கோங்கிற திமிரு அப்படிங்கிறீங்க. படிச்சிருக்கோங்கிற திமிரு இல்லை, படிச்சதுனால எனக்கு கிடைச்ச சுதந்திரம், எனக்குன்னு என் சொந்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிறதுனால யார் என்னை ஏமாத்துறாங்க, யார் என்னை அப்படியே அட்டைப்பூச்சி மாதிரி அப்படியே ஒரு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறாங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியுது. மலரக்கா காலையில் நீங்கள் எல்லாம் 6:30 எந்திரிக்கும் போது அவங்க 4:30 எந்திரிக்கிறாங்க. 4:30 எந்திரிச்சு 10 பேர் இருக்க வீடு, ஒரு ஆள் வீடு கிடையாது. ஒவ்வொரு நாளும் கல்யாண வீடு மாதிரி அத்தனை பேருக்கும் சமைக்கணும். அதுல ஒருத்தவங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காதுன்னு வேற தெரிஞ்சுக்கிட்டு 4 டிஷ் 5 டிஷ்ன்னு வேற வைக்கணும். இவர் ஒரு சட்னி அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாராமா, அவங்க ஒரு நாளைக்கு முட்டை சாப்பிட மாட்டாங்களாமா, இவங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ்ன்னு பார்த்து ஹோட்டலில் ஆர்டர் எடுத்து சமைக்கிற மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அத்தனைக்கும் படிச்சுட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் வேலைக்கு அனுப்புறதை பற்றி யாரும் யோசிக்கவும் இல்லை. வந்த உடனே நேராக ஒரு குழந்தைய கொடுத்து வீட்டில் உட்காரவும் வச்சுட்டீங்க. இதில் என்னாச்சு, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ கடைசியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரு பொண்ணு இப்பதான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த போதே வந்து அவள் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரச்சனை சந்திச்சு கட்டாய கல்யாணம் பண்ணி வந்திருக்கான்னு தெரியும். ஆனாலும் வந்த உடனே எங்க வீட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதனால நீ என்ன பண்ற இதெல்லாம் பண்ணிடுற. அதே மாதிரி என் புள்ள போயிட்டு ரோட்ல ஒருத்தனை பேர் ரவுடி மாதிரி அடிப்பான், அடிச்சதை வந்து வீடியோ எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு, ஏன்னா அவனுடைய கனவு போலீஸ் ஆகிறது அப்படிங்கிறீங்க. அவர் கனவு போலீஸ் ஆகிறதுனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் 1000 கனவு இருக்கு, எனக்கு கூட தான் 1000 கனவு இருக்கு. மற்றவங்க கனவை பற்றிலாம் முக்கியம் இல்லை, எங்க வீட்டு கனவு, அதுவும் எங்க வீட்டு ஆம்பளை பிள்ளைங்க கனவு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் என்ன மாதிரி மனநிலை அப்படின்னு வந்து பேசின உடனே முதல்ல அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போக சொல்லு, இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்கிற ராகவன் அப்படியே ஒரு ரொம்ப வேர்த்துருது. யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்டது இல்லை. ஏன் உங்களை யாருமே இந்த மாதிரி கேள்வி கேட்டது இல்லையா? நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு யாரும் உங்க முகத்துக்கு நேரம் சொன்னது இல்லையா? நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவும் தெரியாதா? உங்க பொண்டாட்டியும் கவனிக்கல, உங்க பிள்ளையும் கவனிக்கல, உங்க மருமகளையும் வந்து அப்படியே வந்து அம்போன்னு விட்டு வச்சிருக்கீங்க. இதை நான் கேள்வியா கேட்டா உங்களுக்கு படபடக்குது. இப்ப நீங்க கேள்வி கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு, நான் கேள்வி கேட்கும் போது மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அவ பேசாம ஓடுறா, ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறீங்க. ரோட்ல நடக்கலாம், ஓடலாம், அதுக்கெல்லாம் தானே ரோடு இருக்கு. ஓடுறது எதுக்கு? நீங்க எதுக்கு காலைல நடக்கிறீங்க? உங்க டாக்டர் சொன்னாரா நடந்தாதான் வந்து சுகர்லாம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும், உடம்பு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு? அதே தான் உங்க ஒய்ஃபுக்கும் ஒரே வயசு தானே கிட்டத்தட்ட இருப்பீங்க, ஆனா அவங்க போத. நான் கஷ்டப்பட்டு இருந்து நான் அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் ஓடுனா, ஏன் ஓடுறா, அவ எதுக்கு ஓடுறா, அவ எப்படி ஓடலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். இப்போ நான் கிளம்பி போறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பையை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். பையை தூக்கி கிளம்பி போயிட்டே இருந்தா வீட்டுக்கு போன 2வது நாளே மருமகளை துரத்தி விட்டாங்க, இதெல்லாம் என்ன குடும்பம்னு பேர் வரும். அடுத்து எனக்கு கல்யாணம் ஆகுது இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துக்கிறேன், ஓகேவா? நான் இப்போ சொல்றேன் எனக்கு கல்யாணமே வேணாம், நான் போயிட்டு வந்து உனக்கு எப்படி இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும், எனக்கு வாழ்க்கையெல்லாம் வேணாங்க, நான் சந்தோஷமா நிம்மதியாக இருந்தாலே எனக்கு போதும், நான் இருந்துப்பேன். ஆனால் உங்க பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏற்கனவே உங்க பிள்ளைக்கு சஸ்பென்ஷன்ல வேற உட்காந்துருக்காரு, அது எல்லாத்தையும் கூட யோசிங்க. நான் இங்க இருக்கிறது என் அப்பா வாங்கின கடனுக்காக. அதை குடும்பமா இதை மாத்தணுமா வேணாமா, இந்த குடும்பத்தை நல்லபடியா இருக்கணுமா வேணாமாங்கிறது போக போக தான் முடிவாகும். நீங்க இப்படியே நடந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நானும் 1 நாள் 2 நாள் பொறுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இந்த வீட்டில் மற்றவங்க பொறுத்துட்டு இருக்க மாதிரி பொறுத்துருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இங்கே இல்லை. அதே மாதிரி நான் சம்பாதிச்சு இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ செலவாதோ அந்த செலவு வேணா காசை வேணா என் பங்கை நான் கொடுத்துட்றேன். ஏற்கனவே வந்து இந்த பாக்கியராஜன் மாமா தான் வந்து கொடுக்குறாருப்பா முக்கால்வாசி காசுன்னாங்க, நானும் அதே மாதிரி என் பங்கை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வீட்டு செலவெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதை தாண்டி இன்னொரு தடவை என் கிட்டக்க இதை பண்ணு இதை பண்ணாத அப்படிங்கிறது ஒரு குடும்பமாக நார்மலாக சொல்கிறது வேற. என்ன அடக்கி ஆடலாம், இவளை வந்து அவளை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரலாம், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்ப பாரம்பரியத்தை உங்களோட வச்சுக்கோங்க. என் கிட்டக்க திணிக்க ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுறது உங்களுக்கு தான் அசிங்கமாக போய் முடியும் அப்படின்னு வந்து இப்போ சொன்னான். இது வரைக்கும் எல்லா சீரியல்லையுமே வந்து பொண்ணுன்னா கொஞ்சம் அடக்கி பேசி வயசானவங்களுக்கு கஷ்டப்பட்டு புரிய வச்சுங்கிறத தாண்டி மதிய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸா, அதே சமயத்தை இந்த வீட்டை தான் அவங்களை துரத்தவும் முடியாமல் அந்த வீடு முடிக்கிற நிலமையில அடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி கதை போக வாய்ப்பு இருக்கு. இது கடையில் சிறகடிக்க ஆசையிலையும் அதிரடியான பல திருப்பங்கள்லாம் வரப்போகுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்கறதே எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த சீரியலுக்கான ப்ரெடிஷன் வேணுங்கிறதையும் பார்த்துட்டு இடம்பொருள் நவ் நம்மளுடைய இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.